நீ ஒருவரின் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய். அதுவும் ஒரு பெண்ணின் முடிவுக்காக காத்து கொண்டிருக்கின்றாய். அந்த விரும்பிய முடிவை உனக்கு ஏற்றவாறு, உன் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு, உனக்கான விஷயத்தில் சாதகமாக்க இப்பொழுது இந்த வாராகி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, கிடைத்ததை வைத்துத்தான் உன் வாழ்க்கையை வாழ்த்து கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் நீ எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொண்டு விட்டாய். இனி வாழ்க்கையில் வரப்போகும் அதனுடைய மாற்றத்தை உணரப்போகும் தருணத்தை எட்டிவிட்டாய். உன்னை நிராகரித்தவர்களை பற்றியெல்லாம் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. உன்னை ஓரம் கட்டியவர்களை பற்றியெல்லாம் நீ கலங்கிக் கொண்டிருக்காதே. அத்துணை விஷயத்திற்கும் விடை கிடைக்கும் வகையில் உன் வாழ்க்கையை நான் அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துச் செல்வதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்திருக்கின்றேன். உன் மனம் உடையும்படியான சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதற்காக அது அப்படியே நிரந்தரமாகி விடுமோ என்று நீ சிந்தித்து கொண்டிருக்காதே. எல்லாவற்றையும் தாண்டி வருவதுதானே வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை நீ எப்படி ஏற்படுத்தி உனக்கான செயலில் செயல்படுத்தி கொண்டே இருக்கின்றாய் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கை அமைந்து கொண்டு இருக்கின்றது. நடப்பதையும் நடக்கப் போவதையும் பார்த்து பதற்றமோ பயமோ அச்சமோ கொள்ளாதே. அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ இதற்காக தங்கமே மனம் வருந்தி கொண்டு இருக்கின்றாய். கவலைகளை முடிந்து இப்பொழுது என்ன செய்வது என்று நீ நினைத்து கொள்ளாதே. நான் உனக்கான வெற்றியை தருவதற்குத்தான் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடப்பது எதுவாக வேண்டுமென்றாலும் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகள் இறுதியில் ஜெயிக்கத்தான் போகிறார்கள் என்பதுதான் உண்மையான உறுதியான தன்மையாக அங்கு இருக்கப் போகிறது. நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்று என்றெல்லாம் உன் மனதில் அங்கு ஏதேதோ தோன்றிக் கொண்டு இருக்கலாம். ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்கு இந்த வாராகி வந்திருக்கின்றேன் என்பதுதான் உண்மையான விஷயம். நீ எதை நினைத்து எங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றாய்? உன்னுடைய முடிவை வைத்து கொண்டுதானே உனக்கான வெற்றியை பெற முடியவில்லையோ என்று சிந்திக்கிறாய். அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகள் நன்மையான வாழ்க்கைக்கும் நல்லதான வாழ்க்கைக்கும் தான் ஏக்கம் கொண்டிருக்கின்றார்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உன் உறவிடமிருந்து நீ மனநிறைவான செய்தியைத்தான் பெறப் போகிறாய். அந்த செய்தியை கேட்டு மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய். ஏனென்றால் உன் மனதில் நினைப்பதை அல்லவா அவர் சொல்லி கொண்டு இருக்கின்றாய். உன் மனதில் நினைப்பதை அல்லவா அங்கு அவர்கள் செயல்படுத்தி கொள்ளப் போகிறார்கள். அப்படி இருக்கும்போது நீ சொல்லாமலே உன் வாழ்க்கையை பற்றி அன்போடும் அக்கறையோடும் இருப்பவர்களை நினைத்து கொண்டால் நீ மனமகிழ்ச்சியாகத்தானே வாழ்வாய். உன் வாழ்க்கையில் இருந்து வெளியே சில பேரை அனுப்பிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் அவரையும் வெளியே அனுப்புவதற்கு நீ தயாராகிவிட்டாய். ஏனென்றால் நீ அனுபவிக்கும் வேதனைக்கும் சோதனைக்கும் காரணமான அவர் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எப்படி உன்னுடைய காரியத்தில் அங்கு வெற்றியை பெற முடியும்? உன்னுடைய மன வருத்தம் எனக்கு புரிகிறது. மன வருத்தத்தில் தான் எத்தனையோ விஷயத்தை நீ செய்து கொண்டிருக்கின்றாய். அதனால் தான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்று அறிந்துவிட்டு உனக்கு தேவையானவரை உன்னருகில் இருப்பதற்கு யார் தகுதியாக இருக்கின்றார்களோ அவர்களை உன்னிடத்தில் நான் அனுப்பி வைத்திருக்கின்றேன். நான் உன்னிடத்தில் யார் இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கின்றேனோ அவர்கள் உன் அனுமதியின்றி உன்னருகில் இருப்பதற்கான தகுதியை இழந்து விட்டார்கள். அவர்களை தானாகவே நான் இங்கு வெளியே கொண்டு வர முடிவு செய்து விட்டேன். இனி வரப்போகும் எல்லா நாளும் உனக்கு ஏற்றதாகத்தான் இருக்கப் போகிறது. உனக்கானது என்றால் மட்டும்தானே உன் கண்ணில் படுவேன் என்று சொல்லி இருக்கின்றேன். அப்படி
அப்படித்தான் இந்த வாராகியும் சத்திய வாக்கோடு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த தாயை அவசரப்பட்டு தள்ளி விடாதே. உன் இல்லத்திலே நான் ராஜ கம்பீரத்தோடு அல்லவா குடியமர்ந்திருக்கின்றேன். உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கு நான் இருக்கும்போது உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற ஆபத்துக்களை எல்லாம் பற்றி நீ கலங்காதே. நீ நினைத்த மாத்திரத்தில் நடத்தி முடிக்கவில்லையே என்று மட்டும்தான் யோசிக்கிறாய். ஆனால் அந்த நடத்த முடிவதற்குள்ளான செயலில் எத்தனை ஆபத்துக்கள் இருந்து கொண்டு இருக்கின்றது. அதில் எவ்வளவு சூழ்நிலைகளை கடந்து வர வேண்டும் என்று நீ என்றாவது யோசித்திருக்கின்றாயா? அப்படித்தான் உன் யோசனையை நான் கையில் எடுத்திருக்கின்றேன். எல்லா காரணத்தையும் காரியத்தோடு செய்து கொண்டு இருக்கும் இந்த வாராகி சில காரணங்களை நம்மிடம் சொல்லாமலே இருந்து கொண்டு இருக்கின்றார்களே என்று நீ சிந்திக்கிறாய். அத்தனையும் தாண்டி நீ உன்னை ஜெயிக்க வைப்பதற்கு போராடி கொண்டு இருக்கும் போது நான் உனக்கான வெற்றியை உன் மனதில் உள்ளதை ஜெயிக்க வைக்காமல் விட்டு விடுவேனாம்? உன் மனதை விட்டு சென்ற உறவினை நினைத்து எல்லாம் நீ கலங்கிக் கொள்ளாதே. அவர்கள் அப்படித்தான் என்று நகர்ந்து கொண்டே இரு. அடுத்தது என்ன நடக்கப் போகிறதோ என்று நீ பதற்றத்தோடு இருக்காதே. யார் தடுத்தாலும் எனக்கான விஷயத்தை செயல்படுத்துபவள் என் தாய் வாராகியாக இருக்கும்போது நான் இதற்காக பயப்பட வேண்டும் என்பதில் மட்டும் தெளிவாக இரு. நான் எப்பொழுதுமே நல்லதையும் நன்மையான காரியத்தை மட்டும்தான் என் பிள்ளைக்கு செய்து கொடுப்பேன். அப்படி இருக்கும்போது உன் குடும்பத்தில் உள்ள விஷயத்தை நான் வெளியே விடுவதும் இல்லை. மற்றவர்களின் ரகசியத்தை நீ எதிர்பார்க்க வேண்டும் என்றும் எண்ணிக்கொள்ளாதே. அத்தனையும் தாண்டி உன் குடும்பத்தில் உள்ள விஷயங்கள் உன் முடிவுக்கு ஏற்றாது போல் அமைவதற்கு இந்த வாராகி நான் முடிவு எடுத்து விட்டேன். இந்த தாய் நான் உன்னுள்ளே இருக்கும்போது உண்மையான இடத்தில் உள்ள அறிகுறிகளை மட்டும் உனக்கு எப்பொழுதுமே காண்பித்து கொண்டு இருப்பேன். என் தங்கமே, உன் வாழ்க்கையை அளிக்க நினைப்பவரை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே. அவர்களுக்காக நீ காத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர்களை பற்றி நீ விவாதம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. வீணாக உன் நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்காதே. உன் கஷ்டத்தில் இருந்து உன்னை விடுவிக்கத்தான் உன் தாய்வராகி வந்திருக்கின்றேன். எந்த விஷயம் உன்னிடத்தில் இங்கு நிரந்தரமாக வேண்டுமோ அதை நிரந்தரமாக விட நான் உனக்கான வெற்றியை நான் தருவதற்கு வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டாம். நடப்பது எதுவாக வேண்டுமென்றாலும் இருந்துவிட்டு போகட்டும். அத்தனையும் தாண்டி நீ உனக்கான வெற்றியை அங்கு பெறுவதற்கான நிலையை நெருங்கிவிட்டாய் அல்லவா? அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய். உன் மனதில் இருக்கின்ற ஒவ்வொரு நிலையையும் தாண்டி இப்பொழுது உனக்கான நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் நான் தருவதற்கு வந்திருக்கும் போது எந்த விஷயம் எப்படி நடக்க வேண்டும் என்பதில் நீ உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன் வீட்டில் உன்னை அறியாமலே சில குழப்பங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றது. அதை நினைத்து நீ அழுது கொண்டு இருக்கின்றாய். அழுததெல்லாம் போதும். நீ எதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ, எதை நினைத்து கலங்கிக் கொண்டு இருந்தாயோ அத்தனையும் தாண்டி இனி என் பிள்ளைக்கான நல்லதையும் நன்மையான காரியத்தையும் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன். மாற்றத்தை வரும்போது நீ ஏற்றுக்கொள். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, இனி என் பிள்ளையின் நல்லதுக்காகத்தான், என் பிள்ளையின் நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவதற்குத்தான் இத்தனையும் நான் செய்து கொண்டு இருக்கின்றேன் என்று உனக்கு உணர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன். வெற்றி உனக்காகவே காத்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே அங்கு அழுது புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய்? நீ நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றோ என்று சிந்திக்க வேண்டாம். நான் உன் முடிவை தருவதற்கு தயாராக இருக்கும்போது உன் அசாதாரண சூழ்நிலையை பற்றி நீ ஏன் சிந்தித்து கொண்டிருக்கின்றாய்? ஒரு விஷயத்தை நீ நீண்ட நேரமாக சிந்தித்து கொண்டே இருந்தால்
அந்த காரியம் அப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கும். அதனால் அதை தாண்டி நீ வெளிவர வேண்டுமென்றால் நடப்பது நடக்கட்டும். சில விஷயங்களை காலத்தின் போக்கிலும் சில விஷயங்களை விதியின் போக்கிலும் விட்டுவிடுவது தான் நல்லது. ஏனென்றால் அத்தனையும் தாண்டி என் காரியத்தை ஜெயிக்க வைப்பவள் என் தாய் வராகியாக இருக்கும்போது நான் யாருக்காகவும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்று நீ நினைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றையும் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கிக் கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக தங்கமே மனம் வருந்திக் கொண்டே இருக்கின்றாய்? ஆனால் நல்ல முடிவைத்தான் நான் தரப்போகிறேன். வெற்றி உனக்குத்தான். ஓம் வராகி தாயே போற்றி.